அந்த ஒலிவ மலையில் வந்து அங்கே பாதத்தில் இருக்குது, தங்குதுன்னு இருக்குது. அதான் 2ஆம் வருகை. 2ஆம் வருகையில் வரும்போது இதே துணியோடு வர்றாரு, இதே வஸ்திரத்தோட, ரத்தம் படித்த வஸ்திரத்தோட, காவி உடையோட, இந்த சிகப்பான அங்கியோடு தான் வர்றாரு. இதை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் அதை நினைக்கணும் என்பதுக்கு தான் இதை போய் தொடர்ந்து போடுறேன்னு சொல்கிறேன். இரத்த சுத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இன்னைக்கும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கு. நன்மையானது பேசுகிற ரத்தம்னு ரத்தத்துக்கிட்ட தான் போய் சேர போகிறோம்னு போட்டிருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 23, 24 போட்டிருக்கு. ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை பார்க்கல, இயேசுவின் ரத்தம் நன்மையானதை பேசுது. இன்னைக்கு ரத்தம் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ரத்த அந்த துணி தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரத்தத்தினால அந்த உள்ள அந்த வஸ்திரம் தான் இப்போ நான் தரிச்சிருக்கேன். நீங்களும்